அது ஒண்ணும் இல்ல தம்பி. பியாய் பாஸ் வீட்டுல நாம 25 நாள் இல்லனாலும் இந்த ரூம் நல்லா புத்தம் புதுசா வச்சிருக்காங்கல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேய் பாஸ் வீடு சுத்தமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான். Because I am more clean and enthusiastic. ஆமா அம்மா குத்தீஸ்வரி, உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். நீ யாருமா? நீ எப்படி இந்த பியாய் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா? ஓஹோ, என் பிளாஷ்பேக்க போட்டு இந்த எபிசோட ஓட்ட போறீங்களா? அப்படின்னா டைட்டில் குத்தீஸ்வரி பிறந்த கதைன்னு வைங்க, ஓகேவா? ஓகே, இந்த குத்தீஸ்வரி ஸ்டோரிய பத்தி சொல்றேன். என்னோட டாடி பேரு ஜார்ஜ் சார்லஸ். என்னோட மம்மி பேரு விக்டோரியா ஜெலாந்தியஸ். எங்களோட குடும்பமே பிரிட்டிஷ்காரங்க குடும்பம். இந்தியால எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கும் போதுதான் நான் பிறந்தேன். ஏ அம்மா, அப்போ நீ சுதந்திர போராட்டம் நடக்கிறப்பமா பிறந்தா? அப்படின்னா அங்கிருந்து நீ எப்படி பியாய் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா? அதுவா சொல்றேன். நான் எப்படி பேய் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்றேன். அதாவது 1945 வருஷத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரையில மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. சாதாரணமா இருந்த போராட்டம் மக்கள் ஒன்னா கூடி 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 ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சது. எல்லாரும் அப்போ தெரு தெருவா போராட்டம் பண்ணும்போதுதான் நான் என்னோட டாகி சின்சானை கூட்டிட்டு ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருந்தேன். போராடுவோம் போராடுவோம், விடுதலை கிடைக்கும் வரை போராடுவோம். வெள்ளையனே வெளியேறு, விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும், மக்களுக்கு விடுதலை வேண்டும், வந்தே மாதரம். டென்ஷன் ஆகி கத்தாத சின்சான், இவனுங்க கிடக்கானவ முட்டாள்கள். சீக்கிரம் என் பின்னாடி வா, நாம ஷாப்பிங் போகலாம். சீக்கிரம் வா சின்சான், நாம இந்த கடையில தான் ஷாப்பிங் பண்ண போறோம். ஏய் ஏய், கத்தாம உள்ள வா. ஆஹாஹா, சூப்பர் சூப்பர், லேட்டஸ்ட் மாடல்ஸ் டிவிஸ்லாம் இருக்க மாட்டுக்கே. அச்சோ, டிவிக்கு என்ன ஆச்சு? கோஸ்ட் பாஸா? இந்த கோஸ்ட் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த கோஸ்ட் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வேண்டுமானால் உங்கள் கடைக்கு முன்னே இருக்கும் காரில் ஏறி வரவும். வாட்? கடை முன்னாடி கார் இருக்குதா? சின்சான், கொலைக்காம பின்னாடி வா. ஷூ ஷூ. ஓ மை காட், நம்பவே முடியல. அம்பாஸ்டர் கார் தான் இருக்கிறதுலயே பெரிய கார்னு பார்த்தா அதை விட பெரிய காரா இருக்குதே. லேட்டஸ்ட் மாடலா இருக்குமோ? ஆஹா, அவனுங்க அனுப்புற காரே எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னா அவனுங்க இருக்கிற இடம் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். உடனே இப்பவே போறேன். ஹே ஹே ஹே, சின்சான் அமைதியா இருக்கணும், கத்தக்கூடாது. நீயும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர போற, உள்ள போ. இதுதான் நான் பேய் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கதை.
அப்போ அப்போ நீயே நீயே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க விடாம பண்ண வெள்ளக்காரி பிள்ளைகளா? டாபாயே, are you Mark Henry? Go to big far country. டாபாயே, டைம் மிஷின்ல போய் ஆளு தூக்குறீங்களே, இந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரி பிள்ளைய தூக்குறதுக்கு தொல்காப்பியர், சேரன் செங்குட்டுவன், சீத்தலை சாத்தனார், குண்டலகேசி, ராஜேந்திர சோழன், ராஜராஜேந்திர சோழன், அகத்தியர், வீரமா முனிவர் இப்படின்னு பல்வேறு புலவர்களை கூட்டு வந்திருக்கலாமேப்பா. ஆமா குத்தீஸ்வரி, ஒரு நிமிஷம். ஆமா, நீ உங்க அப்பா அம்மா 2 பேரும் வெள்ளக்காரின்னு சொல்றா. ஆனா இந்த குத்தீஸ்வரிங்கிறது நல்ல தூய தமிழ் பேராச்சே. அப்போ உனக்கு எப்படி குத்தீஸ்வரின்னு பேர் வச்சாவ? ஓஹோ, அந்த பிளாஷ்பேக்க கேக்குறீங்களா? சொல்றேன். முதல்ல நான் பிறக்கிற அப்போ அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த கொட்டுற மழைன்னு கூட பார்க்காம நிறைய இந்திய மக்கள் இந்திய நாட்டோட விடுதலைக்காக போராடிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் அரசே வெளியேறு, இந்திய நாட்டை விட்டு வெளியேறு. சுமார் 1000க்கும் மேலான மக்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழிய மறிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்ததுனால, ஐயா பிரபுவே சொன்னா கேளுங்க ஐயா, அந்த பக்கம் பயங்கரமான கலவரம் நடந்துட்டு இருக்கு ஐயா. இந்த மாசமான புள்ளைய அந்த வழியா கூட்டு போறது ஆபத்து. ஏதாச்சும் போராட்டம் இது கலவரம் ஆயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஐயா. These foolish peoples. இந்த மதுரை ஆயிரக்கணக்கான போராட்ட வீரர்கள் வந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து என் மனைவியையும் என் குழந்தையையும் நான் போரிட்டு காப்பேன். சொன்னா கேளுங்க ஐயா, இது ஒன்னும் போர்க்களம் கிடையாது. மாசமா இருக்கிற உங்க பொண்டாட்டிய வச்சுட்டு போர்க்களம் பண்றதெல்லாம் தப்புங்க ஐயா. நான் சொல்றத கேளுங்க. அந்த பிரிட்டிஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. வேற வழியா? இந்த ரோடு வழியை விட்டு வேறு எந்த வழியாக போக போற? சுடுகாட்டு வழியா? சீக்கிரம் செல். அந்த கோழைகளுக்கு பயந்து நாம் சுடுகாட்டு வழியாக செல்ல வேண்டுமா? சீக்கிரம் செல். உத்தரவு பிரபு. இதோ வேகமா வண்டியை ஓட்டுறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்னாச்சு அம்மா? என்னாச்சு? என்னங்க, என்னால முடியல. வாகன ஓட்டியே, சீக்கிரம் சீக்கிரம், இங்கே யாராவது இருந்தால் அவர்களை கூட்டிக் கொண்டு வா. உதவி உதவி. இதோ உடனடியாக போகிறேன் பிரபு. Go go, we need help, help, help. வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? தயவு செஞ்சு வெளியே வாங்க, வெளியே வாங்க. என்னாச்சுங்க ஐயா, என்னாச்சு? எங்க முதலாளி அம்மா ஆபத்துல இருக்காங்கம்மா. சீக்கிரம் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சீக்கிரம் போங்கம்மா, அவங்க பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காவ. சீக்கிரம் போங்க போங்க. நான் போய் மத்தவங்கள உதவிக்கு கூப்பிட்டு வரேன். வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? சீக்கிரம் வெளியே வாங்க. என்னாச்சுங்க ஐயா, என்னாச்சு? சுடுகாட்டுல எங்க முதலாளி அம்மா பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்கம்மா. சீக்கிரம் போய் உதவி பண்ணுங்க. உடனடியா போறேன், கவலைப்படாதீங்க. பாத்துமா, பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். அச்சச்சோ, என் மனைவிக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே. இந்த மூடனோட பேச்சை கேட்டு நான் சுடுகாட்டுல வந்து மாட்டிக்கிட்டோமா?
ஐயா பிரபு, கவலைப்படாதீங்க பிரபு. நாம இப்ப குத்தீஸ்வரர் சாமியோட கல்லறையில தான் இருக்கோம். குத்தீஸ்வரர் சாமியா? ஆமாயா, அந்த போட்டோல இருக்காவர்ல, அவியதான் குத்தீஸ்வரர் சாமி. அவிய நம்மளுக்கு கட்டாயம் வழிகாட்டுவாருயா. மனசார வேண்டிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏத்தணும்னா போதும்யா, அவரு நம்ம எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துருவாரு. நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க ஐயா, குத்தீஸ்வரர் சாமி எல்லாத்தையும் காப்பாத்துவாரு. பிரபு, குழந்தை பிறந்து விட்டது. பிரபு, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது பிரபு. அரசே, அக்கல்லறையில் இருக்கும் குத்தீஸ்வரர் சாமிதான் உங்கள் மனைவியையும் உங்கள் குழந்தையையும் காப்பாற்றியுள்ளார். நான் தான் சொன்னேன்ல சாமி, குத்தீஸ்வரர் சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஒப்புக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். இக்குத்தீஸ்வரரின் கல்லறையில் முன் எனது குழந்தை பிறந்துள்ளது. என் குழந்தை மகனாக பிறந்தால் கண்டிப்பாக குத்தீஸ்வரன் என்றே பெயர் வைத்திருப்பேன். எனினும் இவள் பெண் குழந்தை என்பதால் இவளுக்கு குத்தீஸ்வரி என்று பெயர் வைக்கிறேன். குத்தீஸ்வரி, குத்தீஸ்வரி, குத்தீஸ்வரி. என்னமா சொல்றா? குத்தீஸ்வரன் கல்லறையா? அப்படினா என்னோட டெட் பாடி மேலதான் நீ பிறந்தியாமா? டெட் பாடியா? அடே தகரடப்பா, என்னடா சொல்றா? ஆமாம்பா, மை நேம் இஸ் குத்தீஸ்வரன். நான் தான் நீ சொல்ற அந்த குத்தீஸ்வரன் சாமி. என்னது? நீ குத்தீஸ்வரர் சாமியா? ஏண்டா அறிவு கெட்டவனே, இந்த மூஞ்சும் ஓ மூஞ்சும் ஒன்னாடா? எண்ணெயில பொரிச்ச மஞ்ச அப்பளம் மாதிரி இருக்க நீ இந்த குத்தீஸ்வரர் சாமியாடா? ஏபா, நான் சின்ன பையனா இருக்கிறப்ப ஸ்டைலா இருப்பேன்பா. பெருசானதுக்கு அப்புறம் வயலண்டா ரஃப்பா இருப்பேன்பா. டேய் டேய், என்னடா ரஃப்? ஏபா, உனக்கு நம்பிக்கை வரலன்னா கனவு இல்ல எபிசோட்லயே குத்தீஸ்வரன் ஸ்டோரி சொல்லிருப்போம், அதுல போய் எட்டி பாத்துக்க. அதையும் மீறி உனக்கு டவுட் வந்துச்சுன்னா நம்ம லட்டு ஆண்டி கிட்டயே நீ கேளு. ஏபா லட்டு ஆண்டி, நம்ம பெருமையை சொல்லுப்பா. எருமை பெருமை பேசிச்சா, எருமை மாடு மேய்ச்சிச்சா, அருகம்புல்ல சாப்பிட்டுச்சா, எருமை சாணி போட்டுச்சா. அட பாவிகளா, நான் பிளாஷ்பேக் சொன்னது தாலாட்டு பாட்டு மாதிரி தூங்கிட்டாளா இந்த ஆண்டி? யபா குத்தீஸ்வரி, கொஞ்சம் மேல பாருப்பா, ராத்திரி ஆயிட்டு. ஆஹா, அப்போ ராத்திரி வரைக்கும் பிளாஷ்பேக் சொல்லிருக்கனா? யபா, மணி அடிச்சிட்டானுவாப்பா, பண்ணு மேலயே டாஸ்க் கிடைச்சுதா? ஆமாடா, கிடைச்சிருச்சு.